ஹலோ எவ்ரிவன் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வந்து நம்மளோட டே 4 மண்டலா லேர்ன் மண்டலால டே 4 வந்து பார்க்க போகிறோம். லாஸ்ட் 3 வீடியோஸில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம மினி மண்டலாஸ் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 30 மண்டலாஸ் பண்ண போகிறோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு ஹாஃப் மண்டலா ஓகேங்களா? ஸோ ஹாஃப் மண்டலால 2 நியூ பேட்டர்ன்ஸ் 2 நியூ லே அவுட் மண்டலா லே அவுட் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் எந்த மாதிரி கிரிட் போட்டிருக்கேன், சென்டர் ஆஃப் த பேஜில் வந்து பார்ட்டிஷன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு செமி சர்க்கிள் அது வந்துட்டு 2 சென்டிமீட்டர், அப்புறம் வந்துட்டு 1/2 சென்டிமீட்டர், 1 சென்டிமீட்டர், 1 1/2 சென்டிமீட்டர், 2 1 சென்டிமீட்டர், அப்புறம் திருப்பி 1/2 சென்டிமீட்டர், அப்புறம் 2 சென்டிமீட்டர். இந்த மாதிரி தான் வந்துட்டு நீங்கள் சர்க்கிள் வந்து போட்டுக்கணும். நார்மல் காம்பஸ் வச்சே போட்டுக்கலாம். சேனலுக்கு நீங்கள் புதுசுனா நீங்கள் மண்டலா கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வந்துட்டு கண்டிப்பாக வந்து சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கிரிட் வந்து பிரிச்சுக்க போகிறோம். ஸோ கிரிட் வந்து எந்த மாதிரினா 20 டிகிரிஸில் வந்து நான் பிரிச்சுக்கிறேன். 20 டிகிரிஸில் பிரிச்சுட்டு வந்துட்டு நம்ம நார்மலாக வந்துட்டு ஸ்கேல் வச்சு நம்ம கிரிட்ஸ் வந்து போட்டுக்கலாம். நான் சர்க்கிள்குள்ளே வந்து போடலை, சர்க்கிள்குள்ளேயும் போட்டுட்ருங்க பாருங்கள். நான் சர்க்கிள்குள்ளேயும் நம்ம டிசைன் போட போகிறோம். ஸோ எந்த மாதிரிலாம் நான் பிரிக்கிறேனோ அந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கோங்க. வீடியோ ஆஸ் யூஷுவல் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக தான் இருக்கும். நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு வீடியோ ஸ்லோ பண்ணிவிட்டு நீங்கள் வந்துட்டு என் கூடவே பழகிக்கலாம். ஸோ நம்ம கிரிட்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு பேட்டர்ன் வந்து நான் பென்சிலில் உங்களுக்கு வந்துட்டு ட்ரா பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், இந்த பூ மாதிரி வந்துட்டு உள்ள கோலம்லாம் போடுவோம்ல, அந்த பூ மாதிரி வந்துட்டு நம்ம வந்து பிரிச்சுக்கிறோம். கரெக்டாக வந்துட்டு உள்ளேயும் அந்த கிரிட் போட்டனால ஈக்குவலாக வருது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு பென்சிலில் போட்டதுக்கப்புறம் நான் வந்து பென்னில் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்துட்டு நீங்களும் ட்ரா பண்ணிக்கோங்க. மிடில்லையும் வந்துக்கிட்டு அந்த பேட்டர்ன் வந்து பண்ணியிருக்கிறேன். யூஸ் பண்ணுற பென் ஆஸ் யூஷுவல் தான் வந்துட்டு எமரிஸ் தான், டாம்ஸோட பிராண்ட் எமரிஸ். ஓகே, அதில் வந்துட்டு ஃபஸ்ட்டு லே அவுட் வந்துட்டு இந்த இதில் வந்துட்டு 0.5 இல்லாட்டினா 0.3 நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, 0.5 யூஸ் பண்ணிங்கன்னா உள்ளே இருக்க டிசைன் வந்து 0.3ல தான் யூஸ் பண்ணணும். நான் 0.5 யூஸ் பண்ணியிருக்கேன் அவுட்டர் லே அவுட்டுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா வந்துட்டு நம்ம யூஸ்வலாக வந்து போடுறது தான் ஃப்ளார் பேட்டர்ன் தான் வந்துட்டு போட்டிருக்கோம். இந்த பேட்டர்ன் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு நான் உள்ள வந்துட்டு கொஞ்சம் சர்க்கிள்ஸ் வந்து போட்டுக்கிறேன். அந்த பூ டிசைன் போட்டோம் இல்லையா? ஸோ சர்க்கிள்ஸ் வந்து போட்டுருக்கிறேன். அதை போடுறதுக்கு வந்துட்டு 0.2 அந்த பென் எடுத்துகிட்டு போட்டுட்டு அப்படியே வந்து கவரும் நான் பண்ணிக்கிறேன். எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் வந்துட்டு நெகட்டிவ் ஸ்பேஸ் சொல்வோம் இல்லையா? அதை வந்துட்டு பிளாக் பென்னால் ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு கொஞ்சம் இந்த மாதிரி வந்துட்டு பேட்டர்ன்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கிறேன். பூ மாதிரி அழகாக காமிக்கிறதுக்காக இதை வந்துட்டு பேட்டர்ன்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி வந்து நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேட்டர்ன் பாருங்கள். நான் வந்து கரெக்டாக எப்படி பிரிக்கிறேன் அப்படின்ட்டு பாதி அளவில் வந்து ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிவிட்டு கரெக்டாக ஒரு கர்வ் போட்டுட்டு மேலே வந்துட்டு ஒரு க்ளவுட் மாதிரி ஷேப் தான் இது. ஸோ வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம எப்படி போடணும் அப்படிங்கிறத பிரித்து நான் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். பென்சிலில் ஃபஸ்ட்டு மார்க்கிங் பண்ணிக்கிட்டேன், அதுக்கப்புறம் பெனில் வந்துட்டு பண்ணுறேன். நீங்களும் இதே மாதிரி வந்துட்டு பண்ணுங்கள். கொஞ்சம் ஸ்லோவாகவே பண்ணுங்கள், அவசரப்படணும்னு அவசியம் இல்லை. எதுவுமே பர்ஃபெக்டாக இனிஷியலாக வராது. நம்ம ப்ராக்டிஸ் பண்ண தான் ஒவ்வொரு இதுவுமே வந்துட்டு ஒவ்வொரு பர்டிகுலர் ப்ராக்டிஸ் பண்ண தான் நம்மளுக்கு எல்லாமே வந்துட்டு கரெக்டாக வரும். ஓகேங்களா? ஸோ வந்துட்டு நம்மளுக்கு வரல அப்படின்லாம் யோசிக்காதீங்க. நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண வந்துட்டு சூப்பராக வர ஆரம்பிச்சிடும். ஆர்ட்டில் வந்து நான் திருப்பி அதான் சொல்வேன், எதுவுமே பர்ஃபெக்ட் வந்து எதுவுமே கிடையாது. ஸோ வந்து நம்ம கற்றுக்கிறத பொறுத்து தான் இருக்குது, நம்மளோட இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஸோ பேட்டர்ன் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்துட்டு மேலேயும் கீழேயும் அதே ஃப்ளார் பேட்டர்னாக தான் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே வந்துட்டு நம்ம பெட்டல்ஸ் அதையுமே நான் உங்களுக்கு அழகாக காமிச்சிட்டேன். ஹாஃப் வரைக்கும் மார்க் பண்ணிட்டு தான் மேலே வந்துட்டு கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ வந்துட்டு உள்ளே இருக்க லே அவுட்ஸ் எல்லாமே வந்துட்டு நம்ம 0.2ஆல் வந்துட்டு நான் இந்த தடவை வந்துட்டு 0.2ஆல் எல்லா லே அவுட்டுமே வந்துட்டு கொடுத்துருக்கேன். உள்ளே இருக்கிறதையும் நான் பார்டர் லைன்ஸ் கொடுத்துட்டேன். சாரி, ஆக்சுவலாக வந்துட்டு இந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். ஸோ இந்த பேட்டர்ன் வந்து உங்களுக்கு திருப்பி நான் போட்டு காமிச்சிடுறேன் ஒரு தடவை, கரெக்டாக பார்த்துக்கோங்க. இது ஒரு மாங்காய் ஷேப் தான் லாஸ்ட் இது. ஸோ இப்போ இந்த க்ளவுடு அந்த ஷேப்பையும் பாருங்கள் எப்படி பண்ணுறேன்ட்டு. பாதியாக பிரிச்சுட்டு உள்ளே அந்த மார்க் பண்ணிக்கிறேன். மேலே வந்துட்டு அந்த ஃப்ளார் பார்ட்டிஷன் மாதிரி கவர் பண்ணிவிட்டு மேலே இருக்க டிசைன் வந்துட்டு உள்ள நெகட்டிவ் ஃபில்லிங்கை வந்து கவர் பண்ணி விட்டுறேன். கவனமாக பாருங்கள் எந்த மாதிரி போட்டிருக்கேன் அப்படிங்கிறத. என்னோடய இன்ஸ்டாகிராம் லிங்க் அக்கௌண்ட்டுமே வந்துட்டு நான் வந்து பயோவில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. உங்கள் ஒர்க் நீங்கள் எது பண்ணாலுமே நீங்கள் என்கிட்ட ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப் குரூப்பில் கூட நீங்கள் வந்துட்டு ஷேர் பண்ணலாம். வாட்ஸ்அப் டீட்டெயில்ஸுமே வந்துட்டு நான் கொடுத்துருக்குறேன். நீங்கள் ஷேர் பண்ணீங்க அப்படின்னா வந்துக்கிட்டு நீங்கள் என்ன மாதிரி வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தேவை அது கூட வந்துட்டு நான் சொல்லுவேன். அப்புறம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ பிடிச்சிருந்தா யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அட்லீஸ்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஒரு லைக் மட்டும் போட்டுருங்க. அப்புறம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்துட்டு
ட்ராயிங் கத்துக்கணும், ரீசனபிள் ரேட்ல கத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னாலுமே, நீங்க வந்துட்டு என்னோட சேனல் வந்து நீங்க வந்து ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள் தான். நான் எந்த மாதிரி அந்த ஃப்ளார் பேட்டர்ன்ல பாருங்க, நடுவுல ஒரு சர்க்கிள் மட்டும் போட்டுட்டு நெகட்டிவ் ஃபில்லிங் பண்ணி முடிச்சுட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, இதுவும் நம்ம பண்ணியிருக்கிறோம். உள்ள ஒரு பெட்டல் மாதிரி போட்டுட்டு, மேல வந்துட்டு ஃப்ளார் பேட்டர்ன் மாதிரி ஃபுல்லா கவர் பண்ணிட்டு, உள்ள வந்து லீஃப் பேட்டர்ன் இதுதான் போட்டிருக்கோம். ஸோ இது ஒரு பேட்டர்ன். நடுவுல வந்துட்டு இந்த கிளவுட் பேட்டர்ன் ஒரு பேட்டர்ன், நியூ பேட்டர்ன். அப்புறம் வந்து நடுவுல நம்ம அந்த ஃப்ளார் பேட்டர்னே வந்துட்டு வைஸ் வர்ஸா ஆப்போசிட்ல போட்டிருக்கோம் பாருங்க. இதுவும் ஒரு பேட்டர்ன். ஸோ நம்ம போட்ட பேட்டர்னே கொஞ்சம் வித்தியாசமா காமிச்சோம்னா எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. ஸோ பேட்டர்ன்ஸ் வந்து ஈஸி தான். எடுத்தோன்னே வந்துட்டு நம்மளுக்கு தோணும், பார்க்குறதுக்கு ஈஸியா இருக்கு நம்ம பண்ணிடலான்ட்டு. ஆனா ஒரே ப்ராக்டிஸ்ல வராது. ஸோ வந்து ப்ராக்டிஸ் கண்டிப்பா பண்ணுங்க. விட்றாதீங்க. டெய்லி 15-20 மினிட்ஸ் பண்ணுங்க. வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் டிலே ஆச்சு. பிகாஸ் லாஸ்ட் வீக் வந்து பொங்கல் வீக்குங்கிறனால எனக்கு வேலை ரொம்ப ஜாஸ்தியா இருந்துச்சு. என்னால எதுவுமே பண்ண முடியல. ஸோ மோஸ்ட்லி வந்து டியூஸ்டே இல்ல வெட்னஸ்டே என்னோட நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து போடுறேன். அதுவுமே வந்து 11:00 மார்னிங் வந்துட்டு போஸ்ட் பண்ற மாதிரி நான் பார்க்குறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. ஆஸ் யூசுவல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது வந்துட்டு மண்டலா கத்துக்கணும்னு ஆசையா இருக்குது வித் எக்ஸ்ப்ளனேஷன்னா அவங்களுக்கு என்னோட சேனலை வந்துட்டு ஃபார்வர்ட் பண்ணுங்க. ஸோ கனெக்டடா இருங்க. தேங்க் யூ. பை.